அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் திமுக கூடாரத்தை காலி செய்த மோடி, திமுக ஊழல் பட்டியலை வெளியிட்டதால் பெரும் பரபரப்பு. அதாவது மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநாட்டில் திமுகவினுடைய மோசடிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டு பேசினார். மதுரையில் மண்டேலா நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மார்ச் 1 நேற்று பொதுக்கூட்டம் நடந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் திமுகவுடைய மோசடிகளை பட்டியலிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அரசியலில் நேர்மை என்றால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தவர் காமராஜர். ஆனால் தற்போது ஆட்சி செய்து வரும் திமுகவுக்கு நேர்மாறாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணியிட மாறுதல் விவகாரத்தில் ரூபாய் 365 கோடி மோசடி, அரசு பணி வாங்கி தரும் விவகாரத்தில் ரூபாய் 900 கோடி மோசடி, ஒப்பந்தங்கள் பெறுவதில் ரூபாய் 1000 கோடி மோசடி, மணல் திருட்டு விவகாரத்தில் ரூபாய் 4700 கோடி மோசடி, டாஸ்மாக் மோசடி மட்டுமே 40,000 கோடி அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. பொதுவாக நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அமைச்சர்களுக்கிடையே போட்டி இருக்கும். ஆனால் திமுக அமைச்சர்களுக்கிடையே மோசடி செய்வதில் போட்டி நிலை வருது அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி சுட்டி காட்டி மதுரையில் பேசியிருக்காரு. இவர்கள் திருடுவதெல்லாம் மக்களிடமிருந்து தான். ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்களிடமிருந்து திமுக திருடுகிறது. இத்தகைய ஊழல் அரசு தொடர எவ்வித உரிமையும் கிடையாது. இதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தேர்வு செய்ய மக்கள் முடிவு செய்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தபோது ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதும் திமுக தான். ஆனால் அதனை தொடர செய்தது நமது ஆட்சி. அதாவது காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருந்தபோது தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு மெயினாக தடை வந்துச்சு. அதுக்கு திமுகவும் ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனை தொடர செய்தது நமது ஆட்சி தான். நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவி தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை செய்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மதுரையில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அந்த ஊழல் பட்டியெல்லாம் வெளியிட்டு திமுகவை சகுட்டு அடி அடிச்சிருக்காரு. இதனால் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது மக்கள் நிறைய இப்போ யோசிக்க தொடங்கிட்டாங்க. எலெக்ஷன் வரக்கூடிய டைமில் இவருடைய அரசியல் பேச்சு இப்போது கவனம் பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாட்கள் மார்ச் 6 வரைக்கும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கார். தற்போது அவசர காரணங்களுக்காக டெல்லிக்கு திரும்பி இருக்கிறாரு. மறுபடியும் வருவார். மறுபடியும் 3 நாட்கள் பொதுக்கூட்டத்தில் வேலூரில், அதே மாதிரி இன்னொரு திருச்சியில், இந்த 2 இடங்களில் பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான அரசியல் குறித்து உடனடியாக வெளியாகக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.